அப்படிலாம் பண்ண சொன்னா? இல்லம்மா, நீ கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியல. அதான் நானும் விரதம் இருந்தேன். ரொம்ப பசிச்சுதா, தண்ணி குடிக்க வந்தேன். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதை கொடு. சீக்கிரம் வா. என் பத்மா, இந்த சின்ன வயசுல அம்மா மேல இவ்வளோ பாசமா இருக்கிறத நினைச்சு பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜாராம், உன் குடும்பத்துல என் பொண்ணை கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. அண்ணே, என்ன? அம்மாக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு ரெண்டுத்துலயும் மல்லிப்பூ கட்டி வைக்கிறோம். சாமி கோச்சுக்காதுல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் கோச்சுக்காது. அம்மா வேண்டுதல் பண்றாங்கன்னா அது நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தானே பண்றோம். அப்படியே சாமி கோச்சுக்கிறதா இருந்தாலும் என்ன மட்டும்தான் பழி வாங்கும். உன்னை எதுவும் பண்ணாது, சரியா? பையனுக்காக அம்மா விரதம் இருக்கிறதும், அம்மாவுக்காக பொண்ணுங்க விரதம் இருக்கிறதும், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறத பார்க்கும்போது உண்மையாவே மனசு நிறைவா இருக்கு. ஆமா அண்ணி, எங்க ஸ்வேதா உண்மையிலே கொடுத்து வச்சவ உங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு. என்னங்க? எங்களை மன்னிச்சிரு கடவுளே. எல்லாம் எங்க அம்மாவுக்காக தான் பண்றோம். யாராவது வராங்களான்னு பாரு. வா வா. பிரியா, இங்க பாரு, இனிமே சாப்பிடாம சொல்லாம கொள்ளாம இந்த மாதிரி விரதம்லாம் இருக்கக்கூடாது. என்ன? சரிப்பா. சாமி, சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு வந்தாச்சா? நான் சாமி கிட்ட வச்ச பூவை எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க எல்லாரும் ஊத்துக்கிட்ட இருங்க, வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு. பிள்ளைக்கு பசிக்குது. நம்ம ஊத்துக்கிட்ட போய் பூ போட்டு பார்த்துருவோம். சரிங்கய்யா. எல்லாரும் வேண்டிக்கிட்டீங்களா? பூவை ஊத்துல விட்டு பாத்திரலாமா? போட்டு பாத்திரலாம். பூவை தண்ணியில் விடுங்க. சரிங்கய்யா. இந்த குடும்பத்து உறவு இல்லாம வேற யாராவது இங்க இருக்கீங்களா? அவங்களுக்கும் இந்த பூ போட்டு பாக்குறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி யாராவது இருக்காங்களா? எதுக்கு கேக்குறீங்க சாமி? ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கிறதுல எந்த விருப்பும் வெறுப்பும் இருக்காது. ஓஹோ. அவங்க கையால பூவை தண்ணியில விட்டு அருள் கேட்கறது தான் சரியா இருக்கும்.
சாமி அப்படி யாரும் இங்க இல்லையே சாமி. ஆ ராஜாராம், அதான் அந்த பொண்ணு இருக்காங்களேப்பா. ஆ ஆமா சாமி, இருக்கிறதுல நெருங்கின சொந்தம் இல்லாத பொண்ணுன்னு பார்த்தா அதுதான். அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லை. அதனால அந்த பொண்ணை விட்டு பூ போட்டு பார்க்க சொல்லிடுறேன். பவித்ரா வாமா, நீ எடுத்து போடு. நமக்கு சாதகமா வரணும்னு வேண்டிக்கிட்டு போடு. போமா, நல்லா வேண்டிக்கிட்டு அந்த பூவை போடு. இந்தாம்மா, தண்ணியில போடு. மாடி, நல்லதே நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு அந்த பூ இருக்கிற இலைய ஊத்துல விடுமா. கடவுளே, பூ எனக்கு சாதகமா தான் வரணும். நான் ஒண்ணுதான் நம்பி இருக்கேன். ஒரு நிமிஷம் இருக்க. அட வாங்கம்மா வாங்க. வணக்கம் ராணிமா. நீங்க எப்படிங்க? அத அப்புறமா சொல்றேன். எல்லாரும் பூ போட்டு பார்க்க தயாராயிட்டீங்களா? ஆமாக்கா. ஆமாம்மா. அந்த 2 இலையிலயும் என்ன பூ இருக்கு? ஒண்ணுல அரளிப்பூ, இன்னொன்னுல மல்லிப்பூக்கா. அப்படியா? அத கொஞ்சம் பிரிச்சு பாருங்களேன். அது எப்படிமா, சாமி சன்னதியில் வச்சு எடுத்த பூவை நாம எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? நான் சொல்றேன்ல, பிரிச்சு பாருங்க. என்னங்க, அதான் ராணி அக்கா சொல்றாங்கல்ல, பிரிச்சு பாருங்க. பாருங்க, பிரிச்சு பாருங்களேன். சரிம்மா. சுத்தம், ராணி ஆண்டி நம்ம பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்க.
வச்சிட்டாங்க போல. நான் சொன்னதை கேட்டியா? இப்ப பாரு, நல்லா மாட்டிப்போம். ஏய், 2 பேரும் சும்மா இருங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியா இருங்க. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். பேசாம இருங்க. வெள்ளப்பூதாம்மா. பாத்தீங்களா? இதுக்கு தான் நான் பிரிச்சு பார்க்கணும்னு சொன்னது. புரிஞ்சதா? என்னக்கா அது? யாரு நமக்கு சாதகமா மல்லிப்பூ வச்சிருப்பாங்க? அந்த அரளிப்பூ வச்சவன விரட்டி விட்டுட்டோம். அப்புறம் எப்படி வேற யாரு இத வச்சிருப்பாங்க? ரெண்டுலயும் வெள்ளப்பூ வச்சுக்கிட்டா அருள் கேக்குறதுல என்ன நியாயம்? இப்படி ஒரு விஷயம் பண்ற அளவுக்கு யாருக்கு துணிச்சல் வந்தது? ஏற்கனவே குழப்பத்தோட தான் இந்த பூ போட்டு பார்க்க வந்திருக்கீங்க. இப்படி ஒரு குழப்பம் நடக்குதுன்னா ஐயோ, வீட்டுக்குள்ளேயே ஒரு குள்ள நரி இருக்குன்னு தானே அர்த்தம். எங்களுக்கு யாரு பண்ணிருப்பாங்கன்னு தெரியல ராணிம்மா. இப்பதான் பொன்னி அவ கையால பூவை கட்டி கொடுத்தா. அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆமாக்கா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதுவா பொண்ணே, கோயிலுக்கு வழி தெரியாம எங்கேயோ சுத்திட்டு வந்தப்போ பின்வாசல் வழியா நான் உள்ள வந்துட்டேன்.
தோணுன்னு பேசிக்கிட்டு அமைதியா இருக்க மாட்டீங்களா? இந்தாங்க, இதையும் பிரிச்சு பாருங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா? இவன் செஞ்ச தப்பு கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எதிரில ஒருத்தர் இல்லாத வரைக்கும் தான். என்னோட கண்ல இருந்து யாரும் அவளை ஈச்சா தப்பிக்க முடியாது. இங்க இருக்கிறவங்கள யாரோ தான் இந்த தப்பு பண்ணது. யாரு பண்ணீங்க? ஒழுங்கா முன்னாடி வந்து சொல்லுங்க. என்னோட கண்ல இருந்து யாரும் அவளை ஈச்சா தப்பிக்க முடியாது. இங்க இருக்கிறவங்கள யாரோ தான் இந்த தப்பு பண்ணது. யாரு பண்ணீங்க? ஒழுங்கா முன்னாடி வந்து சொல்லுங்க. கேக்குறாங்கல்ல, சொல்லுங்கடா, யார் செஞ்சீங்க? வேற யார் பண்ணிருப்பாங்க? உங்க பையன் சூர்யா தான் பண்ணிருப்பான். நான் இல்லம்மா. நீ சும்மா இருடா, வாய் மூடு. இந்த வேலையை ஒன்ன தவிர வேற யார் பண்ணிருப்பாங்க சொல்லு. சூர்யா, நீதான் செஞ்சியா இத? அப்பா, சத்தியமா நான் இல்லப்பா. அப்பா, நான் தான்ப்பா பண்ணேன். நீயா? நீ எதுக்குடா செஞ்ச? அப்பா, அம்மாவுக்காக தான் இதெல்லாம் செஞ்சோம். கல்யாணம் நடக்கணும் தானே இவ்ளோ கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு தான் இப்படி பண்ணோம்.
சின்ன வயசுலயே இவ்வளோ பெரிய தப்பு பண்றியா? அப்போ சாப்பிடாம விரதம் இருந்து மயக்கம் போட்டதெல்லாம் பொய்யா? இல்ல தாத்தா, சாப்பிடாம விரதம் இருந்ததெல்லாம் நிஜம்தான். மயக்கம் தான் போய். ஐயையே, இருங்க இருங்க இருங்க, ஏன் கோவப்படுறீங்க? நூலை போல சேலை தாய போல புள்ளன்னு சும்மாவா சொன்னாங்க? பொன்னியோட புள்ள பொன்னி மாதிரியே இருக்க. அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு பொன்னி நினைப்பா இல்ல. இப்ப அவ புள்ளைங்க அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அம்மா அழக்கூடாது. சரி சரி, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. வேற 2 இலையில பூவை கட்டுங்க, ஊத்துல போட்டு பாத்திரலாம். அது சரி, அது சரி, போடுங்க.